இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்திருக்கிறது ட்ரூ லேபரா இல்லை ஃபால்ஸ் லேபராங்கிறத பற்றி பார்ப்போம். ட்ரூ லேபராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்ஷன்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் போக 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 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இதுவே ஃபால்ஸ் லேபராக இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் இர்ரெகுலராக. ட்ரூ லேபராக இருந்துச்சுன்னா பெயின் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், போக போக பெயின் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகும். ஆனால் இதுவே ஃபால்ஸ் லேபராக இருந்துச்சுன்னா பெயின் மைல்டாக தான் இருக்கும் அண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ட்ரூ லேபரில் வலி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்டில் ரேடியேட் ஆகும். ஆனால் ஃபால்ஸ் லேபரில் வலி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ட்ரூ லேபரில் நீங்கள் பொசிஷன் மாற்றினாலோ இல்லைனா ரெஸ்ட் எடுத்தாலோ அந்த வலி போகாது, அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபால்ஸ் லேபரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாலோ இல்லை கொஞ்சம் வாக் பண்ணிங்கனாலோ அந்த பெயின் வந்து செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ட்ரூ லேபரா இல்லை ஃபால்ஸ் லேபரான்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நடந்து பாருங்கள். உங்கள் கான்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா இட் இஸ் ஃபால்ஸ் லேபர், இல்லை அப்படின்னா இட் இஸ் ட்ரூ லேபர். ப்ராக்ரஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் ரிலீஸ் ஆகிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய ப்ரெக்னன்சி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி